கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே திருமணம் ஆகாமல் தனிமையில் வாழ்ந்து வந்த பெண்ணின் வீட்டில் புகுந்து 77 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற பலே திருடன் போலீசில் பிடிபட்டார். பொக்கிஷம் போல செம்பு குடங்களுக்குள் வைத்து பாதுகாக்கப்பட்ட நகைகளை குடத்தோடு தூக்கிச் சென்ற திருடன் போலீசில் சிக்கியது எப்படி? கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே உள்ள ஆதங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் ஜெகலீலாவதி. 55 வயதான அவர் திருமணம் செய்து கொள்ளாமல் தனிமையில் வாழ்ந்து வருவதோடு தனக்கு சொந்தமான நிலத்தில் ரப்பர் மரங்களை நட்டு அதிலிருந்து ரப்பர் பாலை எடுத்து விற்று வந்தார். அதன் மூலம் கிடைத்த வருமானத்தை வைத்து சிறுக சிறுக தங்க நகைகள் வாங்கிய ஜெகலீலாவதி அதை பொக்கிஷம் போல செம்பு குடங்களுக்குள் வைத்து பாதுகாத்து வந்தார். கடந்த 2 தினங்களுக்கு முன் நகைகள் வைத்திருக்கும் அறையை திறந்து பார்க்க நினைத்தவர் சாவியை தேடிய போது அது காணாமல் போயிருந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த ஜெகலீலாவதி பக்கத்து வீட்டுக்காரர் உதவியுடன் அறையின் கதவை உடைத்து கொண்டு உள்ளே சென்று பார்த்தபோது அவர் பொக்கிஷம் போல் பாதுகாத்து வைத்திருந்த செம்பு குடங்கள் 2 காணாமல் போயிருந்தன. அந்த செம்பு குடங்களுக்குள் இருந்த சுமார் 77 சவரன் தங்க நகைகள் கொத்தாக திருடு போனது. அதை பார்த்து உடைந்து போன ஜெகலீலாவதி களியக்காவிளை போலீசில் புகார் அளிக்க சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் ஏரியா CCTV காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணையை தொடங்கினர். இதற்கு நடுவே அதங்கோடு 4 வழிச்சாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த 30 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவரை பிடித்து விசாரித்துள்ளனர். போலீசாரை கண்டது முன்னுக்கு பின்முரணாக பதிலளித்தவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று சரமாரியாக கவனித்தனர். அதில் பிடிபட்டவர் நித்திரவிளை அருகே சரல்முக்கு பகுதியைச் சேர்ந்த ஸ்டாலின் என்பதும் ஜெகலீலாவதி வீட்டில் கை வைத்தவர் இவர்தான் என்பதும் தெரியவந்தது. நகையை திட்டமிட்டு திருடி உள்ளூர் அடகு கடையில் விற்றதை கண்டுபிடிக்க போலீசார் விற்கப்பட்ட நகைகளை மீட்டனர். பின்னர் கைதான ஸ்டாலின் மீது திருட்டு வழக்கு பதிந்தவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஸ்டாலின் மீது ஏற்கனவே பல திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது.